வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசாங்கம் புதிதாக 4 தொழிலாளர் நலச் சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தியுள்ளது. அவற்றில் ஒன்று இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, அதாவது தொழில் உறவுகள் சட்டம் 2020. இந்த சட்டம் 3 பழைய சட்டங்களை இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. The Industrial Disputes Act 1947, தொழில் தகராறுகள் சட்டம் 1947, The Trade Unions Act 1926, தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926, Industrial Employment Standing Orders Act 1946, தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலையாணைகள் சட்டம் 1946 என்ற இந்த 3 சட்டங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு அவற்றில் சில சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 எனும் இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் 2025 ஆண்டு நவம்பர் 21 முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துவிட்டது. அத்துடன் இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட வேண்டிய விதிமுறைகள், அதாவது ரூல்ஸ், அதையும் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த சட்டத்தில் உள்ள சில அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பற்றி நாம் இந்த உரையில் விரிவாக காணலாம். Question number 1. In the case of any industrial establishment in which dash or more workers are employed or have been employed on any day in the preceding 12 months, the dash government may, by general or special order, require the employer to constitute a works committee. பணிக்குழு என்று சொல்லப்படுகின்ற ஒர்க்ஸ் கமிட்டியை பற்றி பேசுகிறது. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் இந்த ஒர்க்ஸ் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறது இந்த கேள்வி. ஸோ ஏதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 100 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது கடந்த 12 மாதங்களில் என்றாவது ஒரு நாளில் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்திருந்தாலோ அந்த தொழில்துறையில் நிறுவனத்தில் கண்டிப்பாக ஒரு ஒர்க்ஸ் கமிட்டி இருக்க வேண்டும் என்று அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், அதாவது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அறிவிக்கலாம். அவங்க ஒரு ஆர்டர் போட்டு நீங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு ஒர்க்ஸ் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தலாம். Question number 2. The term of office of the members of the works committee, other than a member chosen to fill a casual vacancy, shall be 2 years, 5 years, 6 months or 3 years. இது ரூல்ல கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 5ல பாத்தீங்கன்னாக்க ஒர்க்ஸ் கமிட்டி அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா the term of office of the members of the committee, other than a member chosen to fill a casual vacancy, shall be 3 years. அப்படிங்கிறது ஆன்சர். Question number 3. The grievance redressal committee in an industrial establishment employing dash or more workers shall consist of dash number of members representing the employer and workers. So முதல்ல பார்த்த கேள்வி வந்து ஒர்க்ஸ் கமிட்டியை பற்றியது. அடுத்தது ரெட்ரஸல் கமிட்டி, கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டியை பற்றியது. இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டியை பற்றி ரூல் நம்பர் 6ல சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருக்கிறார்களோ அங்கே ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும். அதில் தொழிலாளர்களுடைய தரப்பில் எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறார்களோ, எத்தனை பிரதிநிதிகள் இருக்கிறார்களோ, அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நிர்வாகத்தினுடைய தரப்பிலிருந்தும் இருப்பார்கள். இவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 10க்கு மேல் போகக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயங்கள் இதில் குறிப்பிடப்படுகின்றன. 4வது கேள்வி. If there are 200 workers in total in a factory and 50 of them are women, then the number of women representatives in the works committee consisting of 20 members shall not be less than dash. அப்படிங்கிறது கேள்வி. ஒரு தொழில்துறை நிறுவனத்துல எத்தனை ஊழியர்கள் மொத்தமாக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கும் மொத்தமாக இருக்கின்ற பெண் ஊழியர்களுக்கும் என்ன விகிதம் இருக்கிறதோ அந்த விகிதத்துல பணிக்குழுவிலும் பெண்கள் இடம்பெற வேண்டும். அப்போ இங்க மொத்தம் 200 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதுல 50 பேர் பெண்கள், அதாவது 1/4 பெண்களா இருக்கிறாங்க. அப்போ ஒர்க்ஸ் கமிட்டிலையும் 1/4 மெம்பர்ஸ் பெண்களாக இருக்க வேண்டும். இப்ப இந்த ஒர்க்ஸ் கமிட்டில 20 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை பேர் பெண்களாக இருக்க வேண்டும்னா 5 பேர் பெண்களாக இருக்க வேண்டும். மீதி 15 பேர் ஆண்களாக இருக்கலாம். ஸோ இது ரூல் நம்பர் 5ல சொல்லியிருக்காங்க. ஒர்க்ஸ் கமிட்டி அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அதுல பாத்தீங்கன்னாக்க தெளிவா சொல்லியிருக்காங்க. Question number 5. In case of an industrial dispute between individual worker and employer, the settlement shall be signed by. ஒரு
ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியர் ஒருத்தருக்கும் அவருடைய பணி வழங்குனர் ஒருத்தருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்து அதுல ஒரு செட்டில்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னா அந்த செட்டில்மெண்ட்ல யார் யார் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது கேள்வி. டைரக்டர் ஆஃப் தி கம்பெனி அண்ட் தி செக்ரட்டரி ஆஃப் தி ட்ரேட் யூனியன் போடலாமா, எம்ப்ளாயர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி ட்ரேட் யூனியன் போடலாமா, எம்ப்ளாயர் அண்ட் தி ஒர்க்கர் கன்சர்ன்ட் போடலாமா, தி எம்ப்ளாயி அண்ட் தி கன்சலேஷன் ஆஃபீஸர் போடலாமா? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க ஆன்சர் இஸ் சி, தட் இஸ் தி எம்ப்ளாயர் அண்ட் தி ஒர்க்கர் கன்சர்ன்ட். எந்த ஒரு ஊழியருக்கும் அவருடைய பணி வழங்குனருக்கும் இடையில் பிரச்சனை நடந்ததோ வழங்குனரும் அந்த ஊழியரும் சம்பந்தப்பட்ட ஊழியரும் அவர்கள் 2 பேரும் அதில் கையெழுத்து இட வேண்டும். கொஸ்டின் நம்பர் 6, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னா என்ன, தொழில் தகராறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் மீன்ஸ் எனி டிஸ்பியூட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது பணி வழங்குபவர்கள் மற்றும் ஊழியர்கள், பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள். இதுல யார் யாருக்கு இடையில இருக்கிறத நாம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க ஆல் தி அபோவ் அப்படிங்கிறதா சரியான விடை. இது வந்து பழைய இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 இருந்த அதே டெஃபினிஷன். இது பாத்தீங்கன்னாக்க செக்ஷன் 2Qல இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெஃபினிஷன் கீழே வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் மீன்ஸ் எனி டிஸ்பியூட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், பணி வழங்குபவர்களுக்கும் பணி வழங்குபவர்களுக்கும் இடையில் இருக்கலாம், அல்லது பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், பணி வழங்குபவர்களுக்கும் அங்கே பணி புரிபவர்களுக்கும் இடையில் இருக்கலாம், அல்லது பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், பணி புரிபவர்களிலேயே ஒரு சாரருக்கும் இன்னொரு சாரருக்குமாக இடையில் இருக்கலாம். இது எதுவா இருந்தாலும் அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தான். அது எதை பற்றியதாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க, which is connected with the employment or non-employment or the terms of employment or with the conditions of labor of any person and includes any dispute or difference between an individual worker and an employer connected with or arising out of the discharge, dismissal, retrenchment or termination of such worker. This is industrial dispute definition. Which of the following is not included in the term wages? Wages அப்படிங்கிறது ஊதியம். ஊதியம்ங்கிறது வந்து நம்ம இந்த ஆக்ட்ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2ZQல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல எது எதெல்லாம் இருக்கும் எது இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து நிச்சயமா பேசிக் பேங்கிற ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். டியர்னஸ் அலவன்ஸுங்கிற கண்டிப்பா அதுவும் இருக்கும். ரீட்டைனிங் அலவன்ஸ் இதா இருந்ததுன்னா அதுவும் இருக்கும். ஆனா போனஸ் வந்து வேஜஸ்ல இன்க்ளூட் ஆகாது. ஸோ வேஜஸ்ங்கிற டெஃபினேஷன்ல போனஸ் அப்படிங்கிறது வராது. இது செக்ஷன் 2ZQல நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். Question number 8. The trade union shall inform the registrar if the members of such a trade union falls below -% of the total workers or number of workers whichever is less. ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது, அந்த தொழில்துறை நிறுவனத்துக்கு எத்தனை ஊழியர்கள் மொத்தம் இருக்கிறார்களோ அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கீழே அந்த தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது என்று சொன்னால், அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு கீழே வந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஆன்சர் வந்து 10% அண்ட் 100 ஒர்க்கர்ஸ். இதுல எது குறைவோ அது. Question number 9. Any dash or more members of a trade union may, by subscribing their names to the rules of the trade union and by otherwise complying with the provisions of this code with respect to registration, apply for registration of the trade union under this code. So இந்த சட்டத்தின் கீழ் ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, குறைந்தபட்சம் 7 பேர் சேர்ந்து அல்லது அதற்கு மேற்பட்டவர்களும் இருக்கலாம், சேர்ந்து அந்த ட்ரேட் யூனியனுடைய விதிமுறைகள் அதனுடைய நடைமுறைகள் என்ன என்ன அப்படிங்கிறத எழுதி அதுல கையெழுத்து போட்டு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுத்து இந்த ட்ரேட் யூனியனை தொழிற்சங்கத்தை அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். Question number 10. Unfair labor practices are listed in. அதாவது அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, தொழிலாளர்களுடைய நலனுக்கு எதிரான சில நடைமுறைகள் செயல்முறைகள். இந்த செயல்முறைகள் 2 பக்கத்திலும் இருக்கலாம். ஒன்று மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் இருக்கலாம், ஒர்க்கர் சைட்ல இருந்து அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் இருக்கலாம். இது வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ட்ல அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. அன்ஃபேர் லேபர் practices are listed in section 85 of the IR code 2020 or schedule 2 of the IR code or industrial relations central rules 2026 or rules given by the appropriate government. The answer என்ன அப்படின்னு கேட்டாங்க, that is given in the second schedule of the code. இரண்டாவது அட்டவணையில் இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Question number 11. Which section of the code talks about the worker reskilling fund? ஒரு ஊழியர் அவருடைய பதவியை இழந்து விட்டார், அது ரிட்ரெச்மெண்ட் காரணமாவோ இல்ல வேற காரணங்களால அவர் பதவி இழந்து விட்டார் அப்படின்னு சொன்னா
அவருக்கு வேறு பதவி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரை ட்ரெயின் பண்ணணும், அவருக்கு ஸ்கில் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்கில் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபண்டு அது கான்ஸ்டியூட் பண்றாங்க. இதை பத்தி எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. செக்ஷன் 82(1), செக்ஷன் 85, செக்ஷன் 8 நல்லா தேவை. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தட் இஸ் செக்ஷன் 82(1). அதுலதான் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷெல் பை நோட்டிபிகேஷன் செட் அப் எ ஃபண்ட் டு பி கால்டு தி ஒர்க்கர் ரீஸ்கில்லிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 12. First schedule of the Industrial Relations Code speaks about the matters to be provided in the standing orders. இந்த நிலை ஆணைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தொழில்துறை நிறுவனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலை ஆணைகள் வைத்திருப்பாங்க. அதுல தொழிலாளர்களுக்கு உண்டான பல விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. உதாரணமா அவங்களுக்கு எத்தனை நாள் அவங்களுக்கு லீவு கிடைக்கும், அவங்க லீவுக்கு எப்படி அப்ளை பண்றது, அவங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகலாம், எத்தனை மணிக்கு என்ன ஷிஃப்ட்ல அவங்க வரணும், எந்த கேட்டு வழியா வரணும், அந்த கேட்டு வழியா உள்ள வரும்பொழுது அது வெளியில போகும்பொழுது அவங்களுக்கு செக்யூரிட்டி செக் உண்டா, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் ஒரு மாடல் சென்ட்ரல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து அவங்க இந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கிவன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், அல்லது அவங்க அவங்களுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் உருவாக்கினாலும் உருவாக்கிக்கலாம். இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. Which of the following matters are to be provided in the standing orders? என்னென்ன அதுல இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. A. Attendance and late coming of the workers. B. Conditions of procedure in applying for and the authority which may grant leave and holidays. C. Requirement to enter premises by certain gates and liability to search. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இதுல எது அப்படின்னு கேட்கறாங்க, அல்லது ஆல் தி அபோவ் அப்படின்னு கேட்கறாங்க. இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னாக்க ஆல் தி அபோவ் தான். தட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். Question number 13. Which of the following is an unfair labor practice on the part of the employers? Employers பண்ணக்கூடாத சில செயல்முறைகள், அதாவது தொழிலாளர்களுக்கு எதிரான சில தொழிலாளர்களுடைய நலத்திற்கு எதிரான சில செயல்முறைகள், அது எது பண்ணக்கூடாது, அது unfair labor practice. எது? To indulge in acts of force or violence, to stage demonstration at the residence of the employers or the managerial staff members, to indulge in coercive activities against the certification of a bargaining representative. All the above. இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ. டு இண்டல்ஜ் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வயலன்ஸ். உதாரணமா ஒரு ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஸ்ட்ரைக்ல ஊழியர்கள் வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளை அந்த ஊழியர்களை போய் நீங்க உடனடியா வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களை பயமுறுத்துவது, அல்லது அவங்கள போய் அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்றது, இந்த மாதிரி பண்றது, அது வந்து டு இண்டல்ஜ் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் force or violence. அது ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. So that is the unfair labor practice on the part of the employers. Chapter 4 of the Industrial Relations Code deals about the standing orders. The provisions of this chapter will apply to every industrial establishment wherein dash number of workers are employed or were employed on any day of the preceding dash months. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 300 or more workers எம்ப்ளாயியா இருந்திருந்தால், ஒர்க் பண்ணிட்டு இருந்திருந்தால், அல்லது 12 மாதங்களுக்கு இதற்கு முந்தைய ஒரு 12 மாதங்களில் என்றாவது ஒரு நாளில் 300 ஊழியர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அந்த நிறுவனத்துக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ செக்ஷன் 28(1) பாத்தீங்கன்னா தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் ஷால் அப்ளை டு எவரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேரின் 300 or more than 300 workers are employed or were employed on any day of the preceding 12 months அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். Question number 15. Which of the following statement is or true about the standing orders? Standing orders பத்தி இதுல கீழே இருக்கிற எந்த விஷயம் உண்மையானது? Where an employer adopts the model standing orders of the central government, it can be deemed as certified by the certifying officer. ஸோ ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை அவங்க அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்க ஒரு மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அவங்க அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுவே வந்து சர்டிஃபைடு பை தி சர்டிஃபையிங் ஆஃபீஸர் தான் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படின்னு கருதப்படுகிறது. இல்ல இவங்களா ஒரு மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர், இவங்களா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை சர்டிஃபையிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்து சர்டிஃபை பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இதனால அப்போ முதல்ல சொல்லியிருக்கிற விஷயம் உண்மை. Employer shall consult the recognized trade unions in relation to the matters specified in the draft standing orders. இவங்க ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அங்க இருக்கின்ற தொழிற்சங்கங்கள், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கன்சல்ட் பண்ணணும்.
The employer shall prepare draft standing orders within a period of 6 months from the date of the commencement of this code. இந்த சட்டம் வந்த நாளிலிருந்து நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள்ளாக ஒரு எம்ப்ளாயர் தன்னுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் தன்னுடைய தொழில்துறை நிறுவனத்திற்கான ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை டிராப்டை தயார் பண்ணிவிட வேண்டும். டி ஆல் தி அபவ். இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டாக்க எல்லாமே உண்மைகள் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். Question number 16. A copy of every alteration made in the rules of the registered trade union shall be sent to the registrar within days of the making of the alteration. ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, முன்னாடியே நம்ம குறிப்பிட்ட அதற்கான சில விதிமுறைகள் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஏதாவது மாற்றங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு காலத்திற்குள்ளார ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா within 15 days of making the alteration. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்து 15 நாட்களுக்குள்ளார தொழிற்சங்க பதிவாளருக்கு அதை தெரிவிக்க வேண்டும். Question number 17. Select the correct statement from the following. No employer of an industrial establishment shall lock out any of his workers. A. Without giving them notice of lockout. B. Within 14 days of giving such notice. C. During the pendency of any cancellation proceedings before a cancellation officer. D. All the above. இதுக்கு ஆன்சர் வந்து all the above தான். Question number 18. A lockout declared in consequence of an dash or a strike declared in consequence of a dash shall not be deemed to be illegal. இப்போ ஒரு இல்லீகல் ஸ்ட்ரைக் இருக்கு, அந்த இல்லீகல் ஸ்ட்ரைக்கின் காரணமாக ஒரு லாக் அவுட் வருது, அல்லது ஒரு இல்லீகல் லாக் அவுட், அந்த இல்லீகல் லாக் அவுட்டின் காரணமாக ஒரு ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கோ அல்லது லாக் அவுட்டோ இல்லீகலா அல்லது லீகலா அப்படின்னு கேட்டா அது லீகல் தான். இட் cannot be deemed to be illegal. So answer is illegal strike and illegal lockout. That is answer is A. இது வந்து செக்ஷன் 62 சப்செக்ஷன் 3ல கொடுத்திருக்காங்க. Question number 19. Select the correct statement from the following. இந்த லாக் அவுட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும். இது எம்ப்ளாயர் சைட்ல, அது ஒர்க்கர் சைட்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல பாத்தீங்கன்னா no person employed in an industrial establishment shall go on strike in breach of contract. ஒரு ஊழியர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஊழியர் எப்ப ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா வித்வுட் கிவிங் டு தி எம்ப்ளாயர் நோட்டீஸ் ஆஃப் ஸ்ட்ரைக். நோட்டீஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் கொடுக்காம ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. வித்தின் 14 days ஆஃப் கிவிங் சச் நோட்டீஸ், அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்து 14 நாட்களுக்குள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி டேட் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் எனி சச் நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்ல இருந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. இது எது ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்க ஆல் தி அபவ் ஆர் கரெக்ட். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா செக்ஷன் 61(1)ல தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். Question number 20. When a registered trade union is dissolved, notice of dissolution shall be sent to the registrar. எவ்வளவு காலத்துக்குள்ளார கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொழிற்சங்கத்தை கலைத்து விடுகிறார்கள், அந்த தொழிற்சங்கத்தை கலைத்த பிறகு எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் போய் நாங்க தொழிற்சங்கத்தை டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத சொல்லணும். அந்த நோட்டீஸ் ஆஃப் டிசல்யூஷன் எவ்வளவு நாளைக்குள்ளார கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க விதின் 14 days அவருக்கு நாம கொடுக்கணும். இதுக்கு ஆன்சர் செக்ஷன் 25(1)ல தெளிவாக இருக்கிறது. நல்லது நண்பர்களே, மேலும் சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுடன் நாம் அடுத்த உரையில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.